அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஹய்யா அலஸ் ஸலாத் ஹய்யா அலஸ் ஸலாத் ஹய்யா அலல் ஃபலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டித் தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அருள் புரிந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கே அனைத்து புகழும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஏகத்துவ இமாம் இப்ராஹிம் நபி அவர்களின் ஏகத்துவ முழக்கம் என்ற தலைப்பின் கீழ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்த அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அடிபணியக்கூடிய விதத்துல தன்னுடைய வாழ்வை அமைத்தார்கள் என்பது குறித்த சில முக்கியமான செய்திகளை இந்த உரையிலே நாம் காண இருக்கின்றோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் சார்பாக கீழக்கரையில தௌஹீத் முழக்க மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அந்த மாநாட்டினுடைய நோக்கம் ஏகத்துவ இமாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஏகத்துவ முழக்கத்தை நாம சரியான முறையில மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கைய எந்த விதமான சமரசமும் இல்லாமல் தங்களுடைய இறைவனுடைய கட்டளையை ஏற்று எந்த விதமான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாம மக்கள் மத்தியில எடுத்து சொன்னார்களோ அதை போல நாமும் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பான ஒரு வாழ்வை நம்முடைய அந்த லட்சியமாக கொள்ள வேண்டும் என்பதை மக்கள் மத்தியில தெளிவுபடுத்துவதற்குத்தான் இந்த மாநாடு. அந்த மாதிரியான ஒரு ஏகத்துவ உறுதிப்பாட்டை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டிருக்கின்றோமா என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காகத்தான் இந்த உரை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஸலாஹித்து சொல்லி காட்டுகின்றான். இதிபுத்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹுன்ன. இப்ராஹீமை நாம ஏராளமான கட்டளைகள் சோதனைகளை கொண்டு நாம ஏராளமான கட்டளைகளை கொண்டு அவரை நம்ம சோதித்தோம். ஃபஅதம்மஹுன்ன, அது அனைத்தையும் அவர் பரிபூரணமாக நிறைவேற்றினார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எந்த விதத்திலையும் அவர் சோடை போகவில்லை. அல்லாஹ் பல்வேறு விதமான சோதனைகளை வச்சான். ஒவ்வொரு சோதனையிலும் அவர் வெற்றியடைந்தார்.
அதை பாஸ் மார்க் வாங்கின பேர். அதை எந்த அளவிற்கு அவர் அடிபணியக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன். தன்னுடைய ரப்பு அவரை கட்டுப்படுன்னு சொன்னா அவருடைய மறு வார்த்தை என்னவா இருந்தது தெரியுமா? கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், அகிலங்கள் அனைத்தின் ரட்சகன் ஆகிய அல்லாவுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்பதை தவிர வேறு பேச்சு பேச மாட்டார். ஏன்னா அவர் எனக்கு கட்டுப்பட்ட நல்லடியார்களில் ஒருவராக இருந்தார் என்று அல்லாஹ் ஸலாஹிக்கு சொல்லி காட்டுகின்றார். அப்ப நம்ம அந்த மாதிரி கட்டுப்படுறோமா அல்லாஹ்வுக்கு? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றுவதில் அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்படுதல் நமக்கு இருக்கின்றதா? நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த முன்மாதிரியை நாம ஏற்று நடப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு அடிபணிவதில் அர்ப்பணிப்பு தேவை. என்னுடைய ரப்பு என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுவேன், மறுபேச்சு பேச மாட்டேன். சமயனா அத்தகனா, செவியேற்றம் கட்டுப்பட்டோம் என்பதை தவிர வேறு பேச்சு பேசக்கூடாது. ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளர் பேச மாட்டான். ரப்பு என்ன சொன்னாலும் கேட்பான். என்ன சொன்னாலும் அதை செய்வதற்கு நான் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்பதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஏகத்துவ விளக்கம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றானே, குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய தொழுகை, எனது வணக்க வழிபாடு, எனது வாழ்வு, என்னுடைய சாவு எல்லாம் உனக்கா, அல்லாஹ்வுக்காக, அகிலங்கள் அனைத்தின் ரப்பாகிய அல்லாஹ்வுக்கே உரியது என்று நபியே நீங்கள் சொல்லுங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படி வாழ்வதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம முன்மாதிரியாக கொண்டிருக்கின்றோம் அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் அதை ஒரு கட்டளையாவே போடுறோம். இத்தபஉ மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமை நேர்வழியில் நின்ற, உண்மை வழியில் நின்ற அந்த இப்ராஹிமுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் கட்டளை போடுறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் பின்பற்றுவது உண்மையாக இருந்தா அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அனைத்து, எந்த ஒரு கட்டளையாக இருந்தாலும் அதற்கு முழுமையாக அடிபணியக்கூடியவர்களாக, அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மறுபேச்சு பேசாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தோமேயானால் அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஏகத்துவ முழக்கம். அந்த மாதிரியான முழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம முழங்குகின்றோமா? யோசனை பண்ணி பாருங்க. உண்மை நாம் சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஏக இறை கோட்பாட்டை மக்கள் மத்தியில் எடுத்து போதுல அவர்கள் சமரசம் செய்ததே கிடையாது. அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற ஏக இறை கோட்பாடு இருக்கின்றத, அதுதான் உயிர் மூச்சு, உயிர் நாடி. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு இணையாக யாரையும் ஆக்கக்கூடாது, அவனுடைய இடத்துல கொண்டு யாரையும் வைக்கக்கூடாது. இணை கற்பித்தல் என்ற மாபெரும் அநியாயத்தை எந்த நிலையிலும் நினைத்து கூட பார்த்து விடக்கூடாது. டிக்ளரேஷன் பண்ணாங்களாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த வார்த்தையை நீங்களும் சொல்லுங்க நல்லா சொல்லி காட்டுகின்றான். கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிமும் அவர்களோடு இருந்தவர்களும் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. இது காலுடைய கௌமிஹிம், தங்களுடைய சமுதாயத்தினரை நோக்கி அவர்கள் சொன்னார்கள், இன்னா புராஉ மின்கும் மிம்மா தஅபுதுன மின் துனில்லாஹ் கஃபர்னா பிக்கும் வபதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்து வல் பஅதாஉ அபதா ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா. அந்த டிக்ளரேஷனை கேட்டாலே ஏகத்துவத்தை உயிர் மூச்சாக கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு விதமான ஒரு பூஸ்ட், ஒரு போஷாக்கு, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதுல ஒரு வெறி ஏற்படும். இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு இதை கேட்டா உள்ளத்துல கலக்கம் வரும், பயம் வரும், நடுக்கம் வரும். அப்படிப்பட்ட டிக்ளரேஷன் என்ன சொன்னாங்க? இன்னா புராஉ மின்கும் மிம்மா தஅபுதுன மின் துனில்லாஹ், நீங்கள் இறைவனை விடுத்து விட்டு யாரையெல்லாம் வணங்குகின்றீர்களோ அவர்களை விட்டும் நாங்கள் விலகி விட்டோம், உங்களை விட்டும் நாங்கள் விலகி கொண்டோம். கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் மறுக்கின்றோம். அபதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்து வல் பஅதாஉ அபதா ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா.
அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற இந்த ஏக இறை கோட்பாட்டின் பக்கம் நீங்கள் வராத வரை உங்களுக்கும் எனக்கும் எங்களுக்கும் மத்தியில என்றென்றும் பகைமையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டு விட்டது என்று இப்ராஹிமும் அவரோடு இருந்தவர்கள் சொன்னாங்களே, அந்த மாதிரி நீங்களும் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு டிக்ளரேஷன்! அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. இறைவனை மறுக்கிறியா? இறைவனுடைய இடத்துல கொண்டு போய் நீ யாரை வைக்கிறியா? அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் நீ வேற யாரையாவது வச்சு நீ அழைப்பாயானால் அது மிகப்பெரிய அநியாயம். ஆனா இங்க என்ன நடக்குது? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வேலைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்துல இருக்கிறோம்னு சொல்லக்கூடியவர்கள் சர்வசாதாரணமாக தர்கா வணக்க வழிபாடுல ஊறி திளைக்கக்கூடியதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியதே ஏகத்துவம் என்று பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். தர்கால போய் முட்டுவது, தர்காவுக்கு போய் முத்தம் கொடுப்பது, தர்கால போய் சுஜூத் செய்வது, தர்காவை வலம் வருவது, தவாப் செய்வது என்று சொல்லி இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அநியாயங்கள் நடக்கின்றது. அப்ப இதெல்லாம் ஏகத்துவமா? இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களா? எந்த அளவிற்கு ஆட்சி! இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளை அடித்து நொறுக்கினார்கள். சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்லைன்னு மக்கள் மத்தியில தெளிவுபடுத்தினாங்க. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொன்னாங்க. கடைசியில பார்த்தா கஅபத்துல்லாஹ்க்குள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலை வைத்தார்கள் அநியாயக்காரர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது கஅபத்துல்லாஹ்ல இருந்த கிட்டத்தட்ட 360க்கும் மேற்பட்ட சிலைகளை அடிச்சு நொறுக்குனாங்க. தன்னுடைய கைகளால் அடிச்சு நொறுக்குனாங்க. கையில ஒரு தடியை வைத்துக் கொண்டு அடிச்சு நொறுக்குறாங்க. கஅபத்துல்லாஹ்க்குள்ள அத்தனை சிலைகள் இருந்தது. அந்த சிலைகள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிலை உண்டு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிலை இருந்தது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிலை இருந்தது. இப்படி ஆயிடுச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள நுழையும் பொழுது கைகள்ல அந்த தடியை வைத்துக் கொண்டு நொறுக்குறாங்க பாருங்க. நொறுக்கும் பொழுது குல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா என்ற அந்த வசனத்தை ஓதிக்கொண்டு அடிச்சு நொறுக்குனாங்க. சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிகின்றது, அசத்தியம் அழிந்தே தீரும் என்ற அந்த வசனத்தை ஓதியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி இணை கற்பித்தலுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை பிரகடனப்படுத்தி அந்த யுத்தத்தின் முடிவாக வெற்றியும் அடைந்தார்களோ அப்படிப்பட்ட வெற்றியை நோக்கிய பயணம் தான் ஏகத்துவத்தினுடைய பயணம். இணை வைத்தலை இல்லாமலாக்க வேண்டும். தர்கா வணக்க வழிபாடு ஒண்ணும் இல்லாம ஆக்கணும். தர்காக்களை அனைத்தையும் இடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டார்களே, அத்தகைய ஏக இறை கோட்பாட்டை நிலைநிறுத்தக்கூடிய செயல்பாடுதான் ஒவ்வொரு ஏகத்துவவாதியினுடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். ஏன்னா படைச்ச ரப்ப விட்டுட்டு யார்கிட்ட போய் நிக்க முடியும்? அவன்கிட்ட தான் நம்முடைய தேவைகளை கேட்கணும், அவனிடத்துல தான் நம்முடைய கோரிக்கைகளை முன்வைக்கணும், அவனைத்தானே நாம அவனிடத்தில் தானே நாம சரணாகதி அடைய வேண்டும். அதை விட்டா வேற யார்கிட்ட போய் நம்ம நிக்க முடியும்? சொல்லி பாருங்க. இந்த ஏக இறை கோட்பாட்டை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஏக இறை கோட்பாட்டை போதித்தார்களோ அந்த ஏக இறை கோட்பாட்டிற்கு எதிராக இஸ்லாமிய சமுதாயம் இருக்கு. எல்லாம் பார்த்தோம் என்றால் விதவிதமாக இணை கற்பிக்கக்கூடிய செயல்களில் பெருகிக் கொண்டிருக்கின்றது. தர்கா வணக்க வழிபாடுகள் பெருகுது. தர்கால இணை கற்பிக்கக்கூடிய செயல்பாடுகளை சர்வசாதாரணமாக பிற மதத்தவர்கள் அவங்க அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு கோயிலுக்கு முளைப்பாரி இருக்கிறேன்னு தலையில எதையோ தூக்கி கொண்டு போகின்றார்கள் என்றால், தர்கால ஜெயங்குண்டத்துல தர்கால இதே பாணியில முளைப்பாரி இருக்கிற மாதிரி தலையில ஒரு சட்டியை வைத்துக் கொண்டு ஒரு கூட்டம் போகுது. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் எங்க இருந்து வருகின்றீர்கள்? இஸ்லாத்திற்கும் இதற்கு என்னங்க சம்பந்தம்? யோசனை பண்ணி பாருங்க. இதுதான் இஸ்லாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்வதற்கு தான் வந்தார்களா? இதை கற்றுக் கொடுத்ததற்கு தான் வந்தார்களா? யோசனை பண்ணி பாருங்க. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மதத்தவர்களுக்கு ஒப்பாக நடக்கின்றாரோ அவர் அவளை சார்ந்தவர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்களே. அப்ப பிற மதத்தவர்கள் செய்யற மாதிரியே எல்லாம் இருமுடி தூக்குறீங்க, அப்படியே வலம் வருவீங்க, கிரிவலம் வர்ற மாதிரி தர்காவை வலம் வருகின்றீர்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்கின்றீர்கள் என்றால் இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த மார்க்கமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறையா? இதெல்லாம் அடிச்சு நொறுக்கதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான்.
ஆனா சமுதாயம் அப்படி உண்டாவா இருக்கு. அதுக்கடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்வில் இருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினை தியாகங்கள். அல்லாஹ்வுக்காக, படைத்த இறைவனுக்காக எதையும் செய்ய துணிந்தார்களா இல்லையா? தன்னுடைய மனைவியையும் பச்சிலம் குழந்தையையும் அல்லாஹ் பாலைவன பெருவெளியில போய் விட சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் விட்டாங்க. இந்த பாலைவன பெருவெளியில யார்கிட்ட எங்களை விட்டுட்டு போறீங்க என்று ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கும்போது சொன்னார்கள், இல்லல்லாஹ், அல்லாஹ்விடத்துல நான் விட்டுட்டு செல்கின்றேன். அல்லாஹ் தான் உங்களுக்கு இந்த கட்டளையை போட்டானா என்று கேட்கும் பொழுது, ஆமாம், அல்லாஹ் தான் என்னை விட சொன்னான் என்று சொன்ன மாத்திரத்திலேயே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? ரலீது பில்லாஹ். அப்படின்னா அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை நான் மனம் வந்து ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வை நான் பொருந்திக் கொண்டேன். அல்லாஹ் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான், நீங்க போங்க. இப்படிப்பட்ட வார்த்தை. இப்படி அல்லாஹ்காக தியாகம் செய்வதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்க. படைச்ச இறைவன் இட்ட கட்டளையை ஏற்று இந்த தியாகம், தன்னுடைய பிள்ளை அறுக்க சொல்லி அல்லாஹ் கட்டளை போடுறான், ஒரு கனவை காட்டுகின்றான். தன்னுடைய மகனை அழைத்து சொல்றாங்க, யா புனைய, எனது அருமை மகனே, உன்னை நான் அறுத்து பலியிடுவதை போல நான் கட்டளையிடப்பட்டேன், உடனே செய்யுங்கன்றான். தன்னுடைய பிள்ளை அந்த மாதிரி உருவாக்குனாங்க, தன்னுடைய மனைவி அந்த மாதிரி தயார் பண்ணாங்க. இருக்கின்றோமா? அப்படி நம்முடைய குடும்பத்தை நம்ம உருவாக்குகின்றோமா? அப்படி நம்முடைய மனைவியை உருவாக்கி இருக்கின்றோமா? அப்படி நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கின்றோமா? யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய செயல்பாடு என்னவாக இருக்கின்றது? உலக ஆதாயத்தின் பக்கம் ஓடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். உலக ஆசாபாசங்களும் கவர்ச்சியும் நம்ம இருக்கின்றது. தியாகம்னா கிலோ எவ்வளவுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏக இறை கொள்கையை முழங்கியதற்காக நெருப்பு குண்டத்தை மூட்டப்பட்டு அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்பட்டார்கள். பயந்தாங்களா? நடுங்கினாங்களா? பின்வாங்கினாங்களா? உயிரை மிளக்க தயாரா இருக்காங்க, தூக்கி உள்ளே வீசுகின்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், குல்னா யா நார் கூனி பர்தன் வ சலாமா அலா இப்ராஹிம். நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டோம், நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியானதாகவும் சாந்தமானதாகவும் நீ மாறிவிடு. அல்லாஹ் மாத்தினான் நெருப்பு. இப்ப பல பேர் கேட்கிறாங்க, நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிர்ச்சியாச்சு, நமக்கு ஆகுமா? நம்ம இஸ்லாத்துல உறுதியாரு, தௌஹீதுல உறுதியாருலாம் பேசுறீங்களப்பா, உங்களை தூக்கி நெருப்புல வீசலாமா? நெருப்புல வீசினா நெருப்பு சுடாம இருக்குமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி உறுதியோடு இருந்தார்களோ அந்த மாதிரி நாம உறுதியோடு இருப்போமேயானால், அத்தகைய ஈமான் நம்முடைய உள்ளத்துல இருக்குமேயானால் அல்லாஹ் நம்மையும் பாதுகாப்பான். அதுதான் ஈமான், அதுதான் இறை நம்பிக்கை. ஆனா இங்க என்ன நிலைமை? நம்ம என்ன தியாகம் பண்ணிட்டோம்? நெருப்புல இருந்து என்னை காக்கக்கூடிய அளவிற்கு ஈமான் நமக்கு இருக்கின்றதா? அத்தகைய தியாகங்கள் நமக்கு இருக்கின்றதா? அல்லாஹ்வுக்காக என்னங்க தியாகம் பண்ணோம்? யோசனை பண்ணி பாரு. ஒண்ணும் இல்லைங்க, சுபுஹ் தொழுகைக்கு வர முடியவில்லை, தூக்கத்தை தியாகம் பண்ண முடியல நம்மளால. எத்தனை பேர் தூக்கத்தை வெறுத்து இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக சுபுஹ் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்கள் எத்தனை பேர்? ஐவேளை தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்கள் எத்தனை பேர் நம்மள? யோசனை பண்ணி பாருங்க. என்னால தூக்கத்தை கூட தியாகம் பண்ண முடியலனால அப்படின்னா நமக்கு எல்லாம் நெருப்பு கூடலாம் தயாரம் பண்ணோம்னா என்ன ஆகும் நம்மளுடைய நிலைமை? நெருப்பு கூடத்தை ரெடி பண்ணினார்களே, ஆனால் அல்லாஹ்னா யாருன்னு தெரியாம ஓடிடுவோம். அதுதான் நம்மளுடைய நிலைமையாக இருக்கின்றது. அப்ப நம்ம அந்த தியாகங்களை செய்ய நம்ம முன்வருகின்றோமா? வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணங்கள், ஆடம்பர திருமணம், அனாச்சார திருமணம், மார்க்கத்துக்கு முரணான வைபவங்கள், காது குத்து, மூக்கு குத்து, பூப்புனித நீராட்டு விழா, எல்லா பலா முசீபத்திலையும் நாம போய் கலந்து கொள்ளக்கூடிய மோசமான நிலைமை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் எங்கே மறுத்து கேலி செய்யப்படக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த சபையில பலா தகூதுமாக நீ போய் உட்காராத. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மீறி நீ போய் உட்காருவிடையானால் இன்னக்கும் இதம் மிதுலுகும், நீ அவன் ஒண்ணு. இந்த பாவத்தை செய்யறவன அதை போய் அங்கீகரிச்சு அதை போய் உட்கார்றவன ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இன்னல்லாஹ ஜாமிஉல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமீஆ.
எவன் இந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்து காபிரானோ அவனையும் அதுல போய் நான் முஸ்லீம் சொல்லி அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய விதத்துல போய் உட்கார்ந்தானே அந்த நயவஞ்சகனையும் ரெண்டு பேரையும் நரகத்துல நான் ஒன்னாக்கிடுவேன் அல்லாஹ். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! பயந்தோமா? அஞ்சுகிறோமா? ஏன் போய் வரதட்சணை வாங்குற திருமணத்தை புறக்கணிக்க ஒருவன் தயார் இல்ல, அங்க கொடுக்கக்கூடிய அங்க போடக்கூடிய பிரியாணியை தியாகம் செய்ய கூட நான் தயார் இல்லைன்னா நம்ம எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேச என்ன தகுதி இருக்குது? யோசனை பண்ணி பாரு. அவர்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கின்றது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வழிமுறையை பின்பற்றி தியாகம் செய்ய தயாராக இருந்தோமா? அரப்புல பிரியாணிக்கு ஈமானை அடகு வைக்கக்கூடியவர்களாக நம்ம இருந்தோமே. ஆனால் அவ்வளவு மார்க்கத்துக்கு முரணான சம்பவங்கள் நடக்குது. வான வேடிக்கை விடப்படுது, கருகமணி கட்டப்படுது, வாழைமரம் நட்டப்படுது, எல்லா பலா முசீபத்துகளும் நடக்குது திருமணத்துல. ஒரு தரம் போய் அங்கே கலந்து கொண்டு அதுல பிரியாணியை மூக்கு முட்டை திண்டு விட்டு வருவாரே, ஆனால் அவருடைய உள்ளத்துல உள்ள ஈமானுடைய அளவுகோல் தான் என்ன? யோசனை பண்ணி பார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதனுடைய வழிமுறையா? எந்த உறவுக்காரர்கள் யாரு மார்க்கத்துக்கு முரணாக நடந்தாலும் தூக்கி வீசினாங்களே, தன்னுடைய பெத்த தகப்பனை தூக்கி வீசுறாங்க. பெத்த தகப்பனத்துல போய் சொல்றாங்க அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், நீங்க இந்த கல்லு மண்ண வணங்கிட்டு இருக்கீங்களே, இதுக்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லை என்று சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆசர் சொல்றாரு, நீ சொல்றத நிறுத்திட்டு ஓடிடுவோ, இல்லை என்றால் உன்னை நான் கல்லால் எறிந்தே கொள்வேன். பெத்த தகப்பனிடத்திலிருந்து மகனுக்கு கொலை மிரட்டல் விடுக்கின்றார். இப்படிப்பட்ட நிலைமை. பயந்தாங்களா? பின்வாங்கினார்களா? பாசம் தடுத்ததா? கிடையாது. நீ வழிகேட்டில் இருக்கின்றீங்க என்று சொல்லி தன்னுடைய தந்தைக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. பயப்படல. ஒரு மன்னன் அவன் தான், நான் தான் கடவுள்னா, நீ ஒரு கடவுள் இல்ல மண் இல்லடா என்று சொல்லி அந்த மன்னனை எதிர்த்து நிற்கின்றார்கள். மன்னிடத்துல விவாதம் பண்ணுகின்றார்கள். முடியுமா? யோசனை பண்ணிப்பார். எப்படிப்பட்ட அந்த உறுதிப்பாடு, மார்க்கத்தை நிலைநிறுத்துவதில் தியாகம், இந்த மாதிரியான உறுதிப்பாடு நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். அதற்காகத்தான் இது போன்ற பிரச்சாரங்களை முன்னெடுத்து செல்கின்றோம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஒரு சிறந்த மனைவியாக, ஒரு அழகிய குடும்பமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அமைந்தார்களோ அந்த மாதிரி நாம நம்முடைய கணவனுக்கு அமைய வேண்டும். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைச்சிட்டு போறாங்க, ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. அந்த பகுதியில இருந்து ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. போற வழியில் கொடுங்கோல் மன்னனிடத்துல மாட்டி விட்டார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடைய அவன் முற்படுகின்றான். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனையை பாருங்க. கையேந்திராங்க, இறைவா, நான் உன்னை நம்பிக்கை கொண்டிருப்பது உண்மையாக இருந்தால் இந்த காஃபிர் என்னுடைய கற்பை அவன் அடைய முற்படுகின்றான், இவனை நெருங்க விடாத, நான் உன்னை அப்படி ஈமான் கொண்டிருக்கேன், உனக்கு அஞ்சியவளாக இருக்கிறேன், என்னுடைய கற்பை நான் காத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று அவர்கள் பிரார்த்தித்த மாத்திரத்திலேயே தொட வந்தவனுக்கு கை இழுத்துருச்சு, வலிப்பு விழுவான். எப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு, எப்படிப்பட்ட தியாகம், எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு. இப்ப நமக்கு ஏதேனும் ஒரு துன்பம் துயரம் வரும் பொழுது நம்ம இறைவனை நான் அப்படி நம்பியிருக்கேன் இறைவா உன்ன அப்படின்னு சொல்லி நம்முடைய ஈமான முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யலாம். நம்முடைய தியாகங்களை சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்பதற்கு நம்ம என்ன தியாகம் பண்ணி இருக்கிறோன்றதை நம்ம ஆய்வு பண்ணணும், சுய பரிசோதனை பண்ணணும். ஏதாவது ஒரு அல்லாஹ்விடத்துல முன்வைக்கிறதா இருந்தா, இறைவா நான் இதெல்லாம் உனக்காக நான் செஞ்சேன். குகை தோழர்கள் கேட்டாங்க, குகையில போய் 3 பேர் மாட்டிட்டாங்க. 3 பேரும் அல்லாஹ்வுக்காக அவர்கள் செய்த அந்த நல்லறங்களை முன்னிறுத்தி கேட்டாங்க. என்னுடைய தாய் தந்தையரை நான் அப்படி பாதுகாத்துக்கிட்டேன். ஒருத்தவர் கேட்டாரு, ஒருத்தவர் தவறான வழிக்கு ஒரு பெண்ணை அழைக்கும் பொழுது உனக்கு அஞ்சி நான் அதை விட்டு விலகி விட்டேன், அதை முன்வைத்து கேட்டாரு. இன்னொருத்தவர் தன்னுடைய அந்த வேலையாளிடத்துல எப்படி நீளமா நடந்தது என்றதை சொல்லி கேட்டாரு. ஒவ்வொன்றையும் கேட்க கேட்க அப்படியே விலகி அவருடைய அந்த வழி கிடைத்தது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்களே. இந்த மாதிரி நம்ம கேட்பதற்கு நம்ம எத்தனை தியாகங்களை நாம பண்ணிருக்கிறோம். நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யணுமா இல்லையா? யோசனை பண்ணி பாரு.
அப்ப நம்ம இறைவனுக்காக இந்த வாழ்வை அர்ப்பணிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்விலிருந்து நம்ம பெற வேண்டிய முக்கிய படிப்பினை. இதை மக்கள் மத்தியில பறைசாற்றுவதற்கு தான் இந்த தௌஹீத் முழக்க மாநாடு. இது நோட்டு வாங்கவோ சீட்டு வாங்கவோ அரசியல்வாதிகளை காக்கா பிடிப்பதற்கோ அல்லது தேர்தலில் நின்று ஓட்டு பொறுப்புவதற்கோ கிடையாது இந்த மாநாடு. எதற்காக? படைத்த இறைவனிடத்துல அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும். இங்க சீட்டு நோட்டு தேவையில்லை, சொர்க்கத்துல எங்களுக்கு சீட்டு வேணும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல எங்களுக்கு சீட்டு வேணும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது. 3 மணிக்கெல்லாம் கண்காட்சி அரங்கம் துவங்கிவிடும். அனைவரும் நீங்க உங்களுடைய குடும்பத்தோடு இந்த மாநாட்டில் கலந்து இந்த ஏகத்துவ முழக்கத்தை உலகெங்கும் பரிசாற்ற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் பிறை தேட வேண்டிய நாளாக இருந்தது. ஷாபானுடைய மாதத்தினுடைய முடிவுல நம்ம இருந்தோம். இப்போ பிறை 1 நேற்று பிறை தேட வேண்டிய நாள்ல தெரியல. அப்ப நாம 30ஆக அதை நம்ம என்ன செஞ்சோம், ஷாபானுடைய 1 ரஜப் முடிவுல இருந்தோம். ஷாபானுடைய பிறை நமக்கு தென்படல. நேற்று 30ஆக நம்ம பூர்த்தி செஞ்சு நாம இன்னைக்கு 30 ரஜபுடைய 30ஆவது நாள் இருக்கும். ஷாபான் 1 இன்று மகரிப்ல இருந்து ஆரம்பமாகின்றது. ஆனா வழக்கம் போல டவுன் காஜி அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு, நேற்று பிறை தென்பட்டு விட்டது அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. பிறதேடி யாருக்கும் பிற தெரியல, தமிழகம் முழுவதும் எங்கேயும் பிற தெரியல. ஆனா இவருக்கு மட்டும் பிற தெரிஞ்சிருக்கு. எங்க தெரிஞ்சிருக்கு? ஆந்திரா கடப்பால தெரிஞ்சிருக்கு. பிற ஆந்திரா கடப்பால பிறை பார்த்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இவர் நேத்தே ஷாபான் 1 அறிவிச்சிட்டார். அப்ப இது தங்களுடைய மனோ இச்சை பிரகாரம் நடக்கக்கூடியவராக இவர் இருக்கிறார். ஆல்ரெடி நம்ம சொல்லிடுவோம். ஏற்கனவே இவர் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ராயப்பேட்டையில பிறந்திருந்துச்சு. அவர் இருக்கக்கூடிய பகுதியிலேயே பிறந்திருந்துச்சு. அந்த பகுதி சுன்னத்துல் ஜமாத் சகோதரர்கள் பார்த்துட்டு அவர் சொல்றாங்க, அந்த பிறையை நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம அறிவிச்சிட்டோம். ஆனால் இவர் என்ன செஞ்சாரு, இதெல்லாம் நாம ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லி 30 பூர்த்தி செஞ்சாரு. நான் வசிக்கக்கூடிய தெருவுல தெரிஞ்ச பிறையே இல்லைன்னு போய் சொன்னாரு. கடப்பால தெரிஞ்ச பிறை இப்போ கூடுமா? இப்ப இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் இவர் செஞ்சாரு. மாலேகான் இங்கே தமிழகம் எங்கும் பிறை தெரியல, மாலேகான்ல பிற பார்த்தாச்சு. மகாராஷ்டிரா மாநிலம் மாலேகான்ல பிற பார்த்தாச்சுன்னு சொன்னாரு. அதே மாதிரி கர்நாடகா குல்பர்கால பார்த்தாங்க. ஏன்னா தமிழகம் முழுவதும் பிற தெரியல, குல்பர்கால பிறை பார்த்தோம். அப்ப குல்பர்கால பார்த்த பிறை ஏத்துக்கிறேன், மாலேகான் பிறை ஏத்துக்கிறேன், நேத்து கடப்பால பார்த்த பிறை ஏத்துக்கிறேன். ஆனால் போன வருஷம் குளச்சல்ல பார்த்த பிறை ஏத்துக்கிறோமா, கன்னியாகுமரியில பார்த்தா ஏத்துக்கிறோமா? தமிழகம்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறோம். அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு முடிவு. தத்தமது பகுதி என்ற அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொன்னாங்க. தூரமா பார்த்த பிறையை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி சிரியால பார்த்த பிறை அல்லாஹ்வுடைய தூதர் ஏத்துக்கிறல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு தெளிவாக தூரமாக பார்த்துவிட்டு பிறை பார்த்து சொன்ன தகவலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாம அந்த மக்கள் நீங்க போய் உங்க தொழில்முறையில தொழுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய பகுதிக்கு வரையறைக்கு உட்பட்ட பகுதியில் பார்த்த பிறைதான் ஏற்றுக்கொண்டார் என்று தெளிவாக ஹதீஸ் இருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம ஒரு எல்லையை வகுத்து வைத்து நாம் ஏற்றுக்கொண்டு நபி வழி அடிப்படையில நாம் இபாதத்துகளை செஞ்சா, இவர் என்ன செய்யறாரு, கடப்பால பார்த்த பிறையை வச்சு நீ அறிவு பண்ணீங்கன்னா அப்ப எந்த அளவிற்கு மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவராக இருக்கின்றார் தெரியுதா இல்லையா? அப்ப அதனாலதான் சொன்னோம், பிறைய வானத்துல தேடணும், டவுன் வாசி வாயில தேடக்கூடாது. எங்க பிற தெரியும் அங்க பார்த்து முடிவெடுக்க வேண்டும். டவுன் வாயில போய் பிறைய பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பார்த்து தெரியும் என்றால் அவர் சொல்றது வேத வாக்கா, அவர் என்ன நபியா?
அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, எகிப்துல போய் படிச்சு சொல்லு. நீ எகிப்துலையும் படி, முகிப்துலையும் படி, எங்கேயும் படிச்சு சொல்ல, அது மேட்டர் இல்ல. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்ன சொல்லை நீ உண்மைப்படுத்துகிறாயா? அப்படி நீ உண்மைப்படுத்தினா நீ முஸ்லீம். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஏற்க மறுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை ஏற்க மறுத்தால் நீ காஃபிரு. நீ உன்னுடைய மனோ இச்சை பிரகாரம் நீ செய்யற. தர்கால போய் தான் நிக்கிறாரு, தர்கால போய் கையேந்துறாரு, சமாதி வணங்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படிதான் நிலவரம் போயிட்டு இருக்கு. அப்ப அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவராக இருந்தால் என்ன செய்யணும்? எது நபி வழி, எது நபி வழி, அதைத்தான பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்லி காட்டுகிறான்? வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ഖൈറതു மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் அதில் சுய அபிப்பிராயம் கொள்ள எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அருகதை கிடையாது. உனக்கு எப்படி அருகதை வந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை புறக்கணிக்கக்கூடிய விதத்துல நீங்க செயல்படுவீர்களே, ஆனால் நீங்க எப்படி அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நீங்க கையில் எடுக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய அதிகாரத்தை நீங்க கையில் எடுத்து விட்டீர்களா? வமன் யஸில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் லல்ல லலாலம் முபீனா. யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்கின்றார்களோ அவர் தூரமான தெளிவான வழிகேட்டில் விழுந்து விட்டார். அல்லாஹ் எச்சரிக்கின்றானே, فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. யார் இந்த தூதருடைய வழிமுறைக்கு மாறு செய்கின்றானோ, இந்த தூதருடைய வழிமுறையை புறக்கணிக்கின்றானோ அவனுக்கு இந்த உலகத்துல கடுமையான சோதனை அவனை பீடித்துக் கொள்வதை விட்டும், மறுமையில் அவனுக்கு கடும் வேதனை அவனை பீடித்துக் கொள்வதை விட்டும் அவன் அஞ்சிக் கொள்ளட்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய பயம் கொஞ்சமும் இல்லாம நீங்க நினைச்சதெல்லாம் தமிழகத்துக்குள்ள குளச்சல்ல, கன்னியாகுமரியில, கோயம்புத்தூர்ல பார்த்த பிறைய மறுத்தீங்க. குல்பர்காலையும் மாலைக்காலையும் கடப்பாலையும் பார்க்கிற பிறையை நீ ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அப்ப மனோ இச்சை தானே. எவன் மனோ இச்சையை தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டானா அவனுடைய நிலைமை என்ன? அப்ப மனித்தகத இலாஹு ஹவா. அல்லாஹ் கேட்கின்றானே, நபியை நீ பார்க்கலையா? அப்புறம் ஐத்த மனித்தகத இலாஹு ஹவா அப்ப அந்த தக்கூன் அலைஹி வக்கீலா. மனோ இச்சையை தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டவனை நபியை நீ பார்க்கவில்லையா? அவனுக்கு நீ எப்படி பொறுப்பாளனாக ஆக முடியும்? அல்லாஹ் கேட்கின்றான். அப்போ மனோ இச்சையை பின்பற்றி தன்னுடைய இஷ்ட பிரகாரம் செய்யக்கூடிய இத்தகைய வழிகேடர்களை விட்டும் தமிழக முஸ்லிம்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதே பஞ்சாயத்து ரமணான்ல தொடரும் கண்டிப்பா. ஏன்னா இப்ப முன்னாடி அறிவிச்சுட்டாரு. இப்ப அவங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே பிறகு வைப்பாங்க. கடப்பால் இல்லாம கட்டப்பான்னு ஏதாவது ஒரு ஊர்ல தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நாட்டுல தெரிஞ்சிச்சுன்னா உடனே இவர் அறிவிப்பாரு. மக்களும் தலையாட்டி கொண்டு நாம கேட்டோம் என்றால் வழிகேட்டுல கொண்டு போய் தள்ளின பாவம் வந்து நம்மளும் வழிகேட்டர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ்வுக்கு அஞ்சி தமிழக முஸ்லிம்கள் இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டும் என்பதை நாம இந்த விஷயத்துல சொல்லிக் கொள்கின்றோம். இறுதியா ஒரே ஒரு அறிவிப்பு. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வெளிப்பட்டினம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய மர்கஸினுடைய கட்டுமான பணிகள் உங்க கண்ணு முன்னாடி நிறைவேறி வருகின்றது. சில வாரங்களுக்கு முன்பாக நம்ம அறிவிப்பு செய்திருந்தோம். கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் தேவை. 1000 ரூபாய் மேனி 2500 பங்குகளாக இதை நம்ம பிரிச்சிருக்கிறோம். உங்களால இயன்ற அந்த ஒத்துழைப்புகளை கொடுத்து நீங்க இந்த பணிக்கு நீங்க செலவிட்டால், பாரி வழங்கினால் நம்ம ரமலானுக்குள்ள நம்ம அந்த மர்கஸுக்குள்ள போயிடும். இப்போ சீட்டு தகர சீட்ல தான் உட்கார்ந்துருவோம். அப்படின் போது நம்ம இந்த கட்டுமான பணிகளை சரிவர முடிச்சிட்டோம்னா ரமலான்ல உள்ள போயிடலாம். இந்த அறிவிப்பு பண்ணியிருந்தோம். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு 313 பங்குகள் 3,13,000 ரூபாய் அளவுக்கு வந்திருக்கின்றது. இன்னும் 2000 சொச்சம் பங்குகள் இன்னும் தேவைப்படுது. அப்ப அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக நீங்க வாரி வழங்கினீங்க அப்படின்னா மறுமையில மகத்தான கூலியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நற்கர்மமாக அந்த தர்மம் அமைந்துவிடும். அந்த அடிப்படையில இதை பார்க்கக்கூடிய சகோதரர்களும் பொருளாதாரத்தை நம்முடைய கிளையினுடைய அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு போட்டீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையா இருக்கும் என்பதை முக்கிய அறிவிப்பாக செய்து நிறைவு செய்கின்றேன். வாய்ந்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.